நாம மருந்து கடைக்கு போகும்போது ஒரு குழப்பம் வரும் இல்லையா? டாக்டர் எழுதி கொடுத்த அதே பிராண்டட் மருந்த வாங்கலாமா, இல்ல அதே ஃபார்முலால விலை குறைவா கிடைக்கிற ஜெனரிக் மருந்த வாங்கலாமான்னு. வாங்க, இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா அலசுவோம். இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. நாம இவ்ளோ பணம் கொடுத்து வாங்குற அந்த பிராண்டட் மாத்திரை உண்மையிலேயே அந்த விலைக்கு தகுதியானது தானா? இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு சந்தேகம் தானே. சில ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, சில பிராண்டட் மருந்துகள் ஜெனரிக் மருந்துகளை விட 200% மேல அதிக விலைக்கு விற்கப்படுதாம். யோசிச்சு பாருங்களேன். இதுவே மருந்துகளோட விலை எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. சரி, இந்த பெரிய விலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுமே. அந்த தீர்வு தான் நாம இப்ப பேச போற ஜெனரிக் மருந்துகள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஜெனரிக் மருந்துனா என்ன, அதுல இருக்கிற மூலப்பொருள், அது வேலை செய்யற விதம், டோசேஜ், பவர்னு எல்லாமே ஒரிஜினல் பிராண்டட் மருந்துல எப்படி இருக்கோ அச்சு அசலா அப்படியே இருக்கும். சொல்லப்போனா அது ஒரு காப்பி மாதிரி. இங்க பாத்தீங்களா, உங்களுக்கே நல்லா புரியும். 2 மருந்துகளுக்கும் இருக்கிற முக்கியமான சிகிச்சை அம்சங்கள் ஒண்ணுதான். அதாவது மருந்தோட மூலப்பொருள், டோசேஜ், அதனால வர நல்லது கெட்டது எல்லாமே சேம்தான். முக்கியமான வித்தியாசம் எங்க வருதுன்னா, விலையிலையும் மாத்திரையோட கலர், ஷேப் மாதிரி தோற்றத்திலையும் தான். இப்பதான் நாம அசல கேள்விக்கே வரும். ஜெனரிக் மருந்துகள்ல அதே மூலப்பொருள் இருந்து விலையும் ரொம்ப குறைவா இருக்கும்போது ஏன் நம்ம மக்கள் மத்தியில அதை வாங்க இவ்ளோ தயக்கமும் சந்தேகமும் இருக்கு? இந்த டேட்டாவை பாருங்க. ஒரு ஆய்வுல கிட்டத்தட்ட 3/2 பங்கு பேர், அதாவது 66.4% மக்கள் பிராண்டட் மருந்துகளையே விரும்புறாங்க. வெறும் 33.6% பேர்லாம் ஜெனரிக் மருந்துகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. விலை குறைவா இருந்தாலும் நம்பிக்கை பிராண்ட் மேலதான் அதிகமா இருக்குன்னு இது தெளிவா காட்டுது இல்லையா? அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 70% நுகர்வோர் பிராண்டட் மருந்துக்கும் ஜெனரிக் மருந்துக்கும் நடுவுல தரம் வேறையா இருக்குன்னு உறுதியா நம்புறாங்க. மக்கள் மனசுல இருக்கிற இந்த நம்பிக்கை குறைவை இந்த புள்ளி விவரம் நல்லாவே காட்டுது. ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே தரம் வேறையா இருக்குமா? சரி, மக்கள் ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணங்கள் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் பத்தின கவலைகள் தான். இங்க பாருங்க, 40.7% பேர் பாதுகாப்பு சரியா இருக்குமான்னு பயப்படுறாங்க. 32.8% பேர் அது சரியா வேலை செய்யுமான்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் விலை, பிராண்ட் பெயர் எல்லாம் வருது. சோ இது ஒரு நியாயமான பயமா தான் நமக்கு தெரியுது. சரி, மக்களின் இந்த பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? வாங்க, சில கட்டுக்கதைகளை உடைச்சு உண்மையான தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு விவரமா பாப்போம். மக்கள் கிட்ட பரவலா இருக்கிற முதல் கட்டுக்கதை, ஜெனரிக் மருந்துகள் தரம் குறைஞ்சது. ஆனா உண்மை என்னன்னா, சட்டப்படி ஒரு ஜெனரிக் மருந்து விற்பனைக்கு வரணும்னா அது பிராண்டட் மருந்தின் தரம், பாதுகாப்பு, செயல்திறன் இது எல்லாத்துலயும் 100% சமமா இருக்கணும். இது ஒரு கட்டாயம். அடுத்ததா வர்ற பெரிய கட்டுக்கதை, ஜெனரிக் மருந்துகள் சரியா வேலை செய்யாது, அதாவது குறைவான செயல்திறன் கொண்டது. இதுக்கு அமெரிக்காவோட உணவு மற்றும் மருந்து நிர்வாகமான FDA என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜெனரிக் மருந்து உடம்புல பிராண்டட் மருந்து போல தான் செயல்படணும்னு சட்டம் இருக்கு. ஏன்னா 2ல இருக்கிற உயிர் நாடியே அந்த மூலப்பொருள் ஒண்ணுதான். ஒரு பெரிய ஆய்வுல ஜெனரிக் மற்றும் பிராண்டட் மருந்துகள் நம்ம உடம்புல உறிஞ்சப்படுற அளவுல வெறும் 3.5% வித்தியாசம்தான் இருந்திருக்கு. இந்த ரொம்ப சின்ன வித்தியாசம் மருத்துவ ரீதியா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுவும் இது பிராண்டட் மருந்துக்கு சாதகமாவோ இல்ல ஜெனரிக்கு சாதகமாவோ இல்ல. சோ இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அடுத்து 3வது கட்டுக்கதை, ஜெனரிக் மருந்துகள் அதிக பக்க விளைவுகளை உண்டாக்கும். இதுவும் உண்மையல்ல. சட்டப்படி ஒரு பிராண்டட் மருந்துக்கு என்னென்ன மருத்துவ அபாயங்களும் நன்மைகளும் இருக்கோ அதேதான் அதோட ஜெனரிக் மருந்துக்கும் இருக்கணும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே கூடாது. கடைசியா ஒரு முக்கியமான கட்டுக்கதை, ஜெனரிக் மருந்துகள் தரம் குறைஞ்ச இடத்துல சரியா கண்காணிக்காம தயாரிக்கப்படுதுன்னு. உண்மையில பிராண்டட் மருந்து கம்பெனிகள் மாதிரியே ஜெனரிக் உற்பத்தியாளர்களும் FDAவோட ரொம்ப கடுமையான ஒப்புதல் செயல்முறைக்கு உட்படணும். அவங்க தங்களோட உற்பத்தி திட்டம், ஒவ்வொரு படியிலையும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருதுங்கிறதுக்கான சான்று எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும். FDA விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் எல்லாத்தையும் சரிபார்த்த பிறகுதான் ஒப்புதலே கிடைக்கும். அதனால தரத்துல எந்த சமரசமும் கிடையாது. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்தத வச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆனா உண்மை என்னன்னு ஒரு தடவை சுருக்கமா ஒப்பிட்டு பாத்துடலாம். இங்க பாருங்க, மக்கள் தரம் குறைவுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா 2க்குமே ஒரே FDA தரம்தான். செயல்திறன் குறைவுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மூலப்பொருள் ஒண்ணுதான். அதிக பக்க விளைவுகள்னு பயப்படுறாங்க. ஆனா அபாயங்களும் நன்மைகளும் ஒண்ணுதான். ஆக நாம அறிமுகமில்லாததுன்னு நினைக்கிற ஜெனரிக் ஒரு செலவு குறைஞ்ச சமமான மாற்று மருந்துதான். அப்போ ஏன் மாத்திரையோட கலரும் ஷேப்பும் வேற மாதிரி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் ட்ரேட்மார்க் சட்டங்கள் தான்.
ஒரு கம்பெனியோட டிசைனை இன்னொருத்தர் காப்பி அடிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் விலை மற்றும் தோற்றம் இந்த ரெண்டும் மட்டும்தான் சட்டப்பூர்வமா அனுமதிக்கப்பட்ட வேறுபாடுகள். அப்போ இதிலிருந்து நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இன்னைக்கு விநியோகிக்கப்படுற மருந்துல 90% ஜெனரிக் தான். அவை பிராண்டட் மருந்துக்கு சமமான சிகிச்சையை கொடுத்து நம்ம சுகாதார செலவுகளையும் கட்டுப்படுத்துது. FDA-ஓட கடுமையான தரநிலைகள் அதோட பாதுகாப்பையும் செயற்திறனையும் உறுதி செய்யுது. கடைசியா பிராண்டா ஜெனரிக்காங்கிற தேர்வு இந்த அறிவியல் மற்றும் ஒழுங்குமுறைகள் மேல நாம வைக்கிற நம்பிக்கையை பொறுத்தது. சரி, இப்போ இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த முறை நீங்க உங்க டாக்டர் கிட்டயோ அல்லது ஃபார்மசிஸ்ட் கிட்டயோ மருந்து வாங்கும்போது என்ன பேசுவீங்க? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?